உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாங்க மூர்த்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே இருக்கிற கீழே மீனாட்சிபுரம், மேலே மீனாட்சிபுரம் 2 கிராமத்துக்கும் நடுவில் இருக்கிற பொதுவான கம்மாயில் நீரோட்டம் பார்த்தோம். அதாவது அதற்கு நான் போகிறதுக்கு முந்தின நாள் ஒரு போர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக புகையானதுனால என்னை வர சொன்னாங்க. நான் ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணேன். கம்மாயில் இருந்த எல்லா அச்சரத்துலேயும் போர் போட்டுட்டாங்க. நான் தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. 2 பாயிண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னொரு பாயிண்டில் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்ன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் நான் பார்த்தேன். உடனே அந்த பாயிண்டை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க ஒரு 2-3 மாதம் கழித்து இப்போ ஓட்டியிருக்காங்க. ஓட்டினதில் ஒரு 1.25 இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை நல்லி இருக்கு உங்க ஊர்ல? 2 தானா? நைட்ல தண்ணி எடுப்பாங்களா? தாலுகா ஓட்டப்பிடாரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மேல மீனாட்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். இந்த அதாவது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை நெடுங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி இந்த சிவலப்பேரி கூட்டத்துக்கு ஒரே ஒரு நல்லி மெயின் ரோட்டில் இருக்குது. அது ஐவிசி ரோட்டில் நைட்டும் பகலும் அதில் தான் காற்று கிடந்து தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது தண்ணி ஒரு நாள் வரும் வராது. தண்ணி பிரச்சனை ரொம்ப இருந்தது. அதனால் ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு பிடிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு போர் அலர்ட் ஆனிச்சு. அந்த போர் அலர்ட் ஆகி டெண்டர் விட்டு போன மே மாதம் டெண்டர் ஆனது. அதை ஒரு கான்ட்ராக்டர் வேலையை எடுத்து